ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இடியப்பம் தான் நான் வைக்க போறேன். சிவப்பரிசி மா இடியப்பமா வச்சு முட்டை குழம்பம் வச்சு சாப்பிட போறோம். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடகடன்னு நாங்க இடியப்பத்தை குழைக்கலாம். சரியா? இதுல பாருங்க, சிவப்பரிசிமா எடுத்திருக்கிறேன். வறுத்த சிவப்பரிசிமா 2 சுண்டு எடுத்திருக்கிறேன் நான். இனி இதுல வந்து உப்பு சேர்ப்போம், தேவையான அளவு எல்லாம் போதும். காணு இங்கெல்லாம் தண்ணி கொதிச்சுட்டு தண்ணிய ஊத்துவோம். எங்க ஊத்துவோம்? உப்புல ஊத்துவோம். இப்ப இந்த உப்பை கலந்து விட்டுட்டு சுடுதண்ணிய ஊத்தி குழைப்போம். கணக்கா விட்டு குழைப்போம். இந்த மாதிரி வடிவா குழைக்கும். இப்ப தண்ணி காணாது, இன்னும் விடணும். உடனே விடாம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து. இப்ப இந்த கிண்ணத்தை மாத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆர்வ கோளாறுல சின்ன கிண்ணத்துல போட்டேன்னா அது காணா வந்துட்டு இப்ப நான் பெரிய கிண்ணத்துல மாவை மாத்திட்டேன். இப்ப இந்த மாதிரி குழச்சிட்டு இனி இதுல பாருங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கிறேன், பச்சை தண்ணி. ஏன்னா எனக்கு சூட்டோட என்ன கை சுடும், அதால கையை நினைச்சு போட்டு இதை நாங்க இப்படி உண்டா பிரட்டி எடுப்போம். சுடும் எனக்கு, அதாலதான். நீங்க சூடு பொறுப்பீங்கன்னு சொன்னா அப்படியே பிரட்டிடலாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி குழச்சாச்சு. இனி நாங்க இடியப்பத்தை புளிஞ்சு வைப்போம். இடியப்பத்தை புளிவாம் வாங்க. இப்படி மாவை எடுத்து வைக்கவும் உரலில் வச்சுட்டு புளியறதான். பாத்தீங்களா இவ்வளவு சாஃப்டா புளி விடுதுண்டு. பிறகு மறுபடியும் மாவை எடுத்து வைக்கவும் உரலில். உள்ளங்கையில் சொன்ன மாதிரி ஆமா, தேடி பிடிச்ச மூட்டை பூச்சியை போடவும் வைக்கவும். இப்ப எங்கால பாருங்க இடியப்பம் எல்லாம் புளிஞ்சாச்சு, ஸ்டீமர்ல வச்சிருக்கு. ஸ்டீமரை மூடுவோம், அவியட்டும். இதுல வந்து முட்டை குழம்பு வைக்க போறேன். இதோட கொஞ்சமா பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, ரம்பையில, பச்சை மிளகாய், வெங்காயம், வெள்ளைப்பூ, உள்ளி. இப்ப இது நல்லா வதங்கட்டும். இங்கால வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழத்தை சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இங்கால தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி நான் தேங்காய் பால் சேர்க்க போறேன். இது வந்து 2ஆம் பாலும் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். இங்கால தூள் சேர்ப்போம், குழம்பு தூள் 3½ கரண்டி சேர்த்துருக்கு. புளி சேர்க்கிறேன். இப்ப கலந்து விடுவோம். இது கொதிச்சு வந்தோன்னா நான் முட்டையை சேர்க்க போறேன். கொதிக்கட்டும். இப்ப இது கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இனி முட்டையை சேர்க்கிறேன். இறக்கும் போதுதான் முட்டை சேர்க்கிறேன் நான். இதோட மல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு வைக்குவோம். பாருங்க, சூப்பரா முட்டை குழம்பு ரெடி ஆயிட்டு. இப்படி இருந்தா தான் இடியப்பத்துக்கு குழச்சி சாப்பிட சரியா இருக்கும். கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். நான் அப்போதையும் சேர்த்து நான் காணாம இருக்கு, அதாலதான். இப்போ குழம்பு ரெடி, இறக்குவோம். இப்ப எங்கட சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. அங்கால பாத்தீங்கன்னா இடியப்பத்தை இறக்குவோம். இனி அழிஞ்சிட்டு சுடு எடுப்போம். இடியப்பத்தை எடுப்போம். ஓ விழுந்துட்டு
ஒன்றா எடுப்போம். இப்ப பாருங்க சூப்பரா எங்க இடியப்பம் வந்துட்டு பாத்தீங்களா எவ்வளவு சாஃப்டா இருக்கு இடியப்பம். இடியப்பத்துக்கு சம்பலும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இடியப்பம் சம்பல் பால் சொதி வச்சு சாப்பிட சும்மா சும்மா டேஸ்டா இருக்கும். நாங்க குழம்பு வச்சு சாப்பிடுவோம். இதே மாதிரி மீதம் இருக்கிற இடியப்பத்தையும் அவிச்சிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கிட்ட சூப்பரான இடியப்பம் சிவப்பரிசி மா இடியப்பமும் முட்டை குழம்பும் ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா சூப்பரா தான் இருக்குமே. நம்பி அடிய குழம்புல இடியப்பம் ஊறினா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். முட்டை இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கு. இடியப்பத்துக்கு வந்து பால் சொதியும் நல்லா இருக்கும், சம்பல் இடிச்ச சம்பலும் நல்லா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு முட்டை குழம்பு வச்சுக்குவேன். இப்படியும் வச்சு சாப்பிடலாம். அந்த முட்டையை பிச்சுட்டு இப்படி குழச்சிட்டீங்க பாருங்க, சுடுது. இப்படி முட்டை குழம்போட சாப்பிட சும்மா செமையா தான் இருக்கும். உண்மைக்கும் அருமையா இருக்கு நண்பர்களே. முட்டை குழம்பு வேற லெவல் டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதோட இஞ்சி பிளேண்டி ஆஹா செம்மையா இருக்கு. இஞ்சி பிளேண்டி சூப்பரா இருக்கு, சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கிட்டா, பாய். சாப்பிட போறோம், பஸ்.